செய்திக் கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறும் மாணவர்கள் தங்கள் மேற்படிப்பை தேர்ந்தெடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து தனியார் கல்லூரியின் உதவி பேராசிரியர் டாக்டர் பி கணபதி தரும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஹிமாச்சல பிரதேசம் சென்றுள்ளார். ஷிம்லா மஷோப்ராவில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் கியானி ஜெயில் சிங் பிறந்த தினத்தை முன்னிட்டு அன்னாரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சர்வதேச தேர்தல் பார்வையாளர்கள் நிகழ்ச்சியில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் 23 தேர்தல் மேலாண்மை அமைப்புகளிலிருந்து 75க்கும் மேற்பட்ட சர்வதேச பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். உலக சிரிப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உக்ரைனுடனான போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்யாவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் விருப்பம் தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் தங்கள் மேற்படிப்பை தேர்வு செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தனியார் கல்லூரியின் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி கணபதி. மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள் குறித்தும் ஊடகத்துறையில் விருப்பமுள்ள மாணவர்கள் தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய படிப்புகள் குறித்தும் பொறியியல், கலை மற்றும் அறிவியல் துறையில் மாணவர்கள் தாங்கள் விரும்பும் பாடங்களை தேர்வு செய்து படிக்கவும் தமக்கு எந்த துறையில் விருப்பம் அதிகமாக உள்ளதோ அதை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் என்றும் கூறினார். நாம் பள்ளி மாணவர்களாக இருக்கும் வரை நமது வாழ்க்கை இயல்பாக நகர்ந்திருக்கும். ஏனென்றால் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழப்பமும் இல்லாமல் நாம் படித்திருப்போம். ஆனால் 12ஆம் வகுப்பிற்கு பின்னர் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்பது நமது எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க முக்கிய காரணியாக இருக்கின்றது. வாய்ப்புள்ள துறையை நாம் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டியது மிகவும் முக்கியம். 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மட்டுமல்ல, தேர்ச்சி பெறாத மாணவர்களும் மேற்கொண்டு படிக்க ஏராளமான படிப்புகள் இருக்கின்றன. ஆனால் நாம் அடுத்து என்ன படிக்கப் போகிறோம் என்பதை மட்டும் சரியாக தேர்ந்தெடுத்து விட்டால் போதும், நமது எதிர்காலம் சிறப்பாக அமையும். சில மாணவர்கள் தங்களின் முடிவில் இறுதியாக இருப்பார்கள். அதாவது +2விற்கு பின் நாம் என்ன படிக்க வேண்டும், நாம் என்னவாக ஆக வேண்டும் என தெளிவாக இருப்பார்கள். ஆனால் சில மாணவர்கள் 12ஆம் வகுப்பிற்கு பின் என்ன படிக்க வேண்டும் என்பதில் சில குழப்பம் இருக்கும். மருத்துவத்தில் சாதிக்க வேண்டும் என்ற கனவுடன் உள்ள மாணவர்கள் MBBS என்கின்ற ஒன்றை மட்டும் பார்க்காமல் மாற்று மருத்துவம் சார்ந்த படிப்புகளான சித்தா, ஆயுர்வேதா, ஓமியோபதி, யுனானி ஆகிய படிப்புகளும், BDS எனப்படும் பல் மருத்துவ படிப்பும், பிஃபார்ம் மருந்தியல், BSc நர்சிங், பிசியோதெரப்பி, கண் மருத்துவம், ஆப்டோமெட்ரி ஆகிய படிப்புகளையும் தேர்வு செய்யலாம். இது தவிர பேராமெடிக்கல் கோர்ஸ் எனப்படும் நர்சிங், பிஃபார்ம், டிஃபார்ம், எம்ஃபார்ம், அனஸ்தீசியா டெக்னிக்கல், கார்டிக் கேர் டெக்னிக்கல், பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, கேத்லாப் டெக்னாலஜி, கிளினிக்கல் ஆப்டோமெட்ரி, டென்டல் ஹைஜீன், டென்டல் மெக்கானிக், டென்டல் டெக்னீஷியன், மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் டெக்னாலஜி, மெடிக்கல் எக்ஸ்ரே டெக்னீஷியன், நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி, ஆக்குபேஷனல் தெராபிஸ்ட், ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பிசியோதெரப்பி, ரேடியோகிராபிக் அசிஸ்டன்ட், ரேடியோ தெரப்பி டெக்னீஷியன், ரிஹாபிலிட்டேஷன் தெரப்பி, ரெஸ்பிரேஷன் தெரப்பி டெக்னாலஜி, ரெஸ்பிரேஷன் தெரப்பி டெக்னாலஜி, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் டெக்னாலஜி, BSc ரீனல் டயாலிசிஸ் போன்ற படிப்புகளையும் தேர்வு செய்யலாம். அடுத்ததாக என்ஜினியரிங் படிப்புகளான பெட்ரோகெமிக்கல் என்ஜினியரிங், பெட்ரோலியம் என்ஜினியரிங், சிவில் என்ஜினியரிங், மெக்கானிக்கல் என்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் என்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் என்ஜினியரிங், ஆட்டோமொபைல் என்ஜினியரிங், ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக் என்ஜினியரிங், பயோமெடிக்கல் என்ஜினியரிங், பயோடெக்னிக்கல் என்ஜினியரிங், கெமிக்கல் என்ஜினியரிங், செராமிக்ஸ் என்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங், என்விரான்மெண்டல் சயின்ஸ் என்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் என்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் என்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் என்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டல் டெக்னாலஜி, மெரைன் என்ஜினியரிங், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங், மைனிங் என்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் சயின்ஸ் என்ஜினியரிங், நாவல் ஆர்கிடெக்சர் என்ஜினியரிங், நேனோ டெக்னாலஜி என்ஜினியரிங், பாலிமர் டெக்னாலஜி என்ஜினியரிங், ஸ்கில் பாலிமர் என்ஜினியரிங், கார்பெட் டெக்னாலஜி என்ஜினியரிங், டெக்ஸ்டைல் என்ஜினியரிங்,
ரோபோட்டிக்ஸ், ஜெனடிக்ஸ் போன்ற இன்ஜினியரிங் படிப்புகளையும் தேர்வு செய்யலாம். இது தவிர ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, டயட்டீஷியன் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட், ஹோம் சயின்ஸ், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஓசோனோகிராபி, ஆர்த்தோபாலஜி, ஃபாரன்சிக் சயின்ஸ் போன்ற அறிவியல் துறை சார்ந்த படிப்புகளையும் தேர்வு செய்து மாணவர்கள் படிக்கலாம். மற்றும் கலைத்துறையை சார்ந்த படிப்புகளான பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், பேச்சுலர் இன் ஃபேஷன் டிசைனிங், பேச்சுலர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், சோசியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், டிப்ளமோ இன் எஜுகேஷன், பிஎஸ்சி இன் டிசைன், பேச்சுலர் ஆஃப் மாஸ் மீடியா போன்ற படிப்புகளையும் மாணவர்கள் படிக்கலாம். இது தவிர பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிகாம் எல்எல்பி, பிகாம் ஃபினான்ஸ், பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், பிபிஏ இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிபிஐ பேச்சுலர் இன் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், பிஎஃப்எம் பேச்சுலர் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ் போன்ற படிப்புகளையும் மாணவர்கள் படிக்கலாம். இது தவிர டிப்ளமோ கோர்ஸ்களான டிப்ளமோ இன் ஹியூமன் ரிசோர்ஸ், டிப்ளமோ இன் பேங்கிங், டிப்ளமோ இன் கம்பெனி செக்ரட்டரிஷிப், டிப்ளமோ இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங், டிப்ளமோ இன் இன்டீரியர் டிசைனிங், டிப்ளமோ இன் என்டர்பிரினர்ஷிப், டிப்ளமோ இன் ஏவியேஷன் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் டூரிசம் மேனேஜ்மெண்ட் போன்ற படிப்புகளையும் படிக்கலாம். திரைத்துறை சார்ந்த படிப்புகளான பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ், மாஸ் கம்யூனிகேஷன்ஸ், பப்ளிக் ரிலேஷன்ஸ், ஜர்னலிசம், எலக்ட்ரானிக்ஸ் மீடியா, ஃபேஷன் டிசைன், மல்டிமீடியா, 3D அனிமேஷன் போன்ற பட்டப்படிப்புகளையும் மாணவர்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். சமையலில் ஆர்வமுடைய மாணவர்கள் ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். இது தவிர கிரிமினல் லா, கம்பெனி ஆர் கார்ப்பரேட் லா, எவிடன்ஸ் லா, என்விரான்மெண்டல் லா, சிவில் ப்ரொடியூசர் கோட் போன்ற படிப்புகளையும் தேர்வு செய்து மாணவர்கள் படிக்கலாம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதனை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளவும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்ட படிப்புகளுக்கு 2024-25 ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் www.tngasa.in என்ற இணையதளம் மூலமாக நாளை 6/5/2024 முதல் பதிவு செய்து கொள்ளலாம். இணையதளம் வாயிலாக பதிவு செய்ய இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்களை அணுகி விண்ணப்பித்துக் கொள்ளலாம். விண்ணப்ப கட்டணமாக ஒரு மாணவருக்கு 48 ரூபாயும், பதிவு கட்டணமாக 2 ரூபாயும் செலுத்தி பதிவு செய்ய வேண்டும். SC/ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. பதிவு கட்டணம் மட்டும் 2 ரூபாய் செலுத்தினால் போதுமானது. விண்ணப்பம் மற்றும் பதிவு கட்டணத்தை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI மூலம் இணையம் வாயிலாக செலுத்தலாம். இணையம் வாயிலாக செலுத்த முடியாத மாணவர்கள் தி டைரக்டரேட் ஆஃப் கொலிஜியேட் எஜுகேஷன், சென்னை 15 என்ற பெயரில் 6/5/2024 அன்று அல்லது அதற்கு பின்னர் பெற்ற வங்கி வரைவலை மூலமாகவும் அல்லது நேரடியாகவும் செலுத்தலாம். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.